வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். ப்ராப்பர்ட்டி வாங்கணுனாலும் ப்ராப்பர்ட்டி விற்கணுனாலும் உங்கள் ஃபோன் எடுங்க, ஹாப்பி ஹோம்ஸ்க்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். கோபாலபுரம் வந்திருக்கோம். கோபாலபுரத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான லக்ஸரி 3 BHK. கோபாலபுரத்துக்கு நம்ம ஒரு லேண்ட்மார்க்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இருப்பினும் டிஏவி ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது கோபாலபுரம் டிஏவி ஸ்கூல். நிறைய லேண்ட்மார்க் நீங்கள் வந்து பார்த்துட்டு இது இங்கே இருக்குதா, இது இவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 3 BHK வீடு. ஸோ உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் என்ன, இது எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோபாலபுரத்தில் இருக்க 3 BHK லக்ஸரி இட்டாலியன் மார்பெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம இந்த வீடை சுற்றி பார்த்துருவோம். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அப்புறம் பார்ப்போம். வாங்க வெளியில் இருந்து உள்ள வரும். ஸோ வெளியில் கொஞ்சம் டஸ்ட் இருக்குன்றதால இமான் வெளியில் போவானான்னு சொல்லிட்டாரு. நம்ம இங்கேருந்தே ஆரம்பிப்போம். இது பார்த்தீங்கன்னா வந்து 4 floors கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி. 25 வீடு இருக்குது. 25 வீடு இருக்குது. சரிங்களா? நல்லா ஒரு சரியான லொக்கேஷன், அழகான ஒரு லொக்கேஷன். இந்த பார்க்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 7-8 feet இருக்கும்ல இந்த டோரு. 8 feet ஹைட் உள்ள ஒரு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் லாக் போட்டது. கீழே ஃபுல்லாக உங்களுக்கு கவர்ட் கார் பார்க்கிங் வந்துடுது. இது பார்த்தீங்கன்னா காமன் ஏரியாவுக்கும் மெயின் ஏரியாவில் உங்களுக்கு வந்து ரூம் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹாலில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இட்டாலியன் மார்பிள்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இட்டாலியன் மார்பிள்ஸு. இது லிவிங் அண்ட் டைனிங் நல்லா பெருசாக இருக்குது. எப்படியும் ஒரு 25 அடி கிட்ட இருக்கும் அது. ஸோ இதனுடைய இந்த கிராஸ் லென்த்து. ஸோ இது இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 அடி அந்த மாதிரி இருக்கும். நல்லா பெருசு. ஆக்சுவல் உங்களுக்கு ஃப்ளோர் பிளான்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கேட்டு வாட்ஸ்அப் மூலியமாக வாங்கிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து மெயின் டோர். ஆக்சுவலி இது இந்த மேலே ஒரு ஸ்டிக்கர். இந்த உடன் ஃபினிஷ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம்ஸ் போட்டிருக்கிறாங்க. நல்ல பெரிய சைஸ் பால்கனி, டேபிள் சேர் போட்டு உட்கார அளவு கூட இருக்கக்கூடிய பால்கனி. விண்டோ நான் ஓப்பன் பண்ணல, இந்த ட்ரில்லிங் சவுண்டெல்லாம் போயினுக்குது. ஸோ ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுலாம் சொல்கிறேன். ஸ்ட்ரக்சர்லாம் கம்ப்ளீட்டாக ரெடி. ஸோ இப்போ நம்ம இந்த செட்டில் பார்த்த வீடியோஸ் எல்லாமே, ஷூட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் ரெடியான வீடு ப்ராப்பர்ட்டிஸ் தான். நல்ல பெரிய சைஸ் பால்கனி இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பால்கனிக்கு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் ஏரியா. ஸோ டியர் டெட் ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்தது. இந்த பக்கம் வாஷிங், இந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி இது வந்து ஆமாம், இது வெறும் டாய்லெட் மட்டும்தான். ஹேண்ட் வாஷ் அண்ட் டாய்லெட் மட்டும்தான், அதில் ஷவர் இல்லை. ஸோ அது காமன். அது ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஹாப்பி ஹோம்ஸில் இது ஒரு ப்ராப்பர்ட்டி சேனல். 3 நல்ல விஷயம் உங்களுக்கு ஹாப்பி ஹோம்ஸ் பண்ணணும். ஒன்று, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா அதில் இருக்கக்கூடிய நேராக அலைச்சல் இருக்குது பாருங்கள். டைம் ஸ்பெண்ட் பண்ணி பல ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம் பாருங்கள். அதை வந்து மிச்சப்படுத்தி கொடுக்கும். வீட்டில் உட்காந்தபடியே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரியே கம்ஃபர்டபுளாக பல ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் சூஸ் பண்ணி இப்போ அதை வாங்குறதுக்கான முயற்சிகள் ஈடுபடலாம். அலைச்சலை மிச்சப்படுத்தும், நேரத்தையும் மிச்சப்படுத்தும். அதான் 2 சொல்லிட்டேன்னா. 3வது வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும். ஹாப்பி ஹோம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும், எனக்கு இந்த பட்ஜெட் இருக்கு, இந்த ஏரியா வேணும்னா ஹாப்பி ஹோம்ஸ் மூலியமாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும். பல ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒரு தனிநபர் ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரு, அவர்கிட்ட போகிறதுக்கும் ஹாப்பி ஹோம்ஸ் கிட்ட வரதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஹாப்பி ஹோம்ஸ் யூ வில் கெட் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்து பிடிச்சதுக்கப்புறம் இது வந்து நான் ரொம்ப மெயின் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி. அதனால் இது வித்துட்டு இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது பை த டைம் நீங்கள் பார்த்து கால் பண்ணுறதுக்கு. அதனால் இது இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன்னா இருக்கான்றதை நீங்கள் அவைலபிள் வந்து எங்ககிட்ட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி இருக்கா அவைலபிளான்றதை செக் பண்ணிக்கோங்க. அது என்னுடைய ஒரு தாழ்வான ரெக்வஸ்ட். நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே இப்படி பேக் சைடு வந்து அப்படி திரும்பணும் அப்படின்னா இப்போ கிச்சன். ஸோ இந்த கிச்சனில் வந்து பாருங்கள், கிச்சனே ஒரு ரூம் சைஸில் இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸான கிச்சன். கிச்சனை ஒட்டி ஒரு பால்கனி இருக்குது, மெயின் ரோட் பால்கனி. இதில் ஒரு நல்ல ஒரு அழகான விஷயம்னா சும்மா நார்மலாக கிரில் போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக இந்த ஏஸ்தட்டிக்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுது. பாருங்களேன், நல்லா இல்லை? நான் வந்த உடனே கவனித்தேன். இது நல்லா இது ரெகுலராக போடுறது இல்லாமல் போரிங்காக இல்லாமல் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கூட வந்து காஸ்ட் அயர்ன் போட்டிருக்கிறாங்க. சும்மா ரெகுலர் பண்ணதில்லை, இதே மாதிரி செஞ்சது. இதெல்லாம் இந்த காஸ்ட் அயர்ன் சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து அந்த அச்சில் போட்டு செய்கிற அந்த அயர்னு. மெயின் ரோடு நம்ம இருக்கிறது இந்த சைடு. இது வந்து கிச்சனை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பால்கனி ஸ்பேஸு. கிச்சனுமே நல்ல ஒரு சைஸில் தான் இருக்குது. அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோன்னா இது ஹால். இந்த பக்கம் இருக்கிற வியூ நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம். அங்கே ஒரு ரூம் இருக்குது, பெட்ரூம் இருக்குது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இங்கே பாருங்கள், உடன் ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ரூமுக்கு மட்டும் உடன் ஃப்ளோரிங். அங்கே மெயின் ஏரியாவில் உங்களுக்கு வந்து மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க. இது உடன் ஃப்ளோரிங். இதுலேயும் ஒரு பால்கனி இருக்குது. சோஃபார் 3 பால்கனி நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக லென்த்து அது வரைக்கும் போகுதுங்க. வாங்க பாருங்க, இவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த பால்கனியோட லென்த் வருது. ஸோ இது இந்த பெட்ரூமுக்கான நல்ல இது பெரிய சைஸ் ரூம். இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். ஸோ அது ட்ரை ஏரியா, இது வந்து ஷவர் ஏரியா. அதை வந்து அந்த மாதிரி வந்து அழகாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ரூமு.
இது மாஸ்டர் பெட்ரூம். மீதி 2 ரூம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. இங்கே வந்து இந்த ஏரியாவை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு வாஷ் ஏரியா. இங்கேயும் ஒரு வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே வந்து டைனிங் இருக்குன்றதால இங்கே ஹேண்ட் வாஷு. ஸோ 2 ரூம்ஸ் இருக்குது இந்த பக்கம். இந்த ரூம் பார்ப்போம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து இந்த ஆமாம் அந்த லெஃப்ட் சைடு இருக்குது. இதுக்கான டாய்லெட் பாத்ரூம் அங்கே இருக்குது. இதுலேயும் அங்கே பார்த்தோம் இல்லையா விண்டோ, அந்த மாதிரி கிரில்ஸ் பாருங்களேன், அழகாக இருக்குது பாருங்களேன். சேம் மெட்டல் தான், பட் இருந்தாலும் இட்ஸ் ஆட்ஸ் மோர் பியூட்டி டு திஸ் அப்பார்ட்மெண்ட். இங்கே பாருங்கள், ஸ்விட்ச் போர்டெலாம் பாருங்கள், பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்விட்ச் போர்ட் போட்டிருக்கிறாங்க. இது மாடல் ஹவுஸ், ஷோ ஹவுஸ். இது இங்கே பாருங்கள், அகேன் ஜாகுவாரோடைய ஸ்விட்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஃபுல்லாக இது. ஸோ இந்த பெட்ரூம்லேயுமே ஒரு பால்கனி ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அட்டாச்சு இந்த பக்கம் தனியாக கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான டாய்லெட் பாத்ரூம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கோபாலபுரத்தில் இருக்கிறோம். மொத்தமாக 25 யூனிட்ஸ் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில் எல்லாமே 3 BHK தான். சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சைஸ், ஒன்று லார்ஜர் சைஸ். சைஸ் வந்து 1410 சதுரடியில் ஒன்று, 1410 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன்றும், 2026 ஒன்றும். ஸோ இது வந்து 2026 ஸ்கொயர் ஃபீட் உள்ள அப்பார்ட்மெண்ட் சைஸு. இல்லை 10 அம்யூனிட்டிஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கீழே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த கார் பார்க்கிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டில்ட்டு ஃபுல்லாக போட்டிருக்கிறாங்க. ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1410 ஸ்கொயர் ஃபீட்டோடைய ப்ரைஸ் வந்து ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நெகோஷியபிள் ப்ரைஸு 3.88 crores, அதாவது 3,88,00,000. அண்ட் 3 BHK லார்ஜர் சைஸ் 2026 சைஸ் பார்த்தீங்கன்னா 5.28 crores, ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸு. நீங்கள் நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் நெகோஷியேட் பண்ணலாம். அவைலபிள் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து பரபரப்பான ரெடி ஆகிட்டு இருக்கு. இதனுடைய ஹேண்ட் ஓவர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் 2026. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஏப்ரல் கிட்ட வந்துட்டோம். மே ஜூன் 2 மாதம், அப்படி 2.5 மாதம் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இதை ஃபுல்லாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்புறம் இது இன்னும் வேகமாக விற்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு டூஸ், முதல் இது அவைலபிளாக செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்களா? நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிருக்கோம். க்ரீன் வேஸ்ட் ரோட்டில் போட்டிருக்கோம். எல்லாமே சிட்டிக்குள்ளே தான் இந்த வாட்டி ஷூட் பண்ணது. க்ரீன் வேஸ்ட் ரோட்டில், கோபாலபுரம், இது தேனாம்பேட்டில் ஷூட் பண்ணோம். விழா ஒன்று ஷூட் பண்ணோம் கோவிலம்பாக்கம்ல. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ வந்துட்டு இருக்கோம், ஆல்ரெடி இருக்கலாம். ஸோ நல்லா சொல்கிறேன், ஹாப்பி ஹோம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 ஆப்ஷன் கிடைக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா சென்னையில், தட் இஸ் த பெஸ்ட் திங் தட் யூ வில் கெட் ஃப்ரம் ஹாப்பி ஹோம்ஸு. மறந்துடாதீங்க, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம், டைம்லைன் ஆட் பண்ணியிருக்கிறோம். ரெகுலர் வியூவர்ஸ்க்கு இந்த டைம்லைன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போய் பார்க்கலாம், அது கீழே இருக்குது, நீங்கள் பாருங்கள். எனிதிங் யூ கேன் ஆல்வேஸ் கால் அஸ். ஃப்ளோர் பிளான் வேணும், கூகுள் மேப் வேணும், இதெல்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. வில் ஷேர் தட். சரிங்களா? I'll see you in the next video. சேவ் பாருங்க.